என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. என்னெல்லாம் நடந்திருக்கு கண்டியா? எனக்கே நம்ப முடியலல. காலையில நியூஸ் பேப்பர் வரும்போது நான் எலும்ப கூட இல்லல. திடீர்னு டாடி என்ன சத்தமா கூப்பிட்டாங்க. என்னன்னு போய் கேட்டா, இது 2 பேரும் யாரே உங்க காலேஜ் பேரெல்லாம் போட்டு வந்திருக்கு அப்படிங்காவ. நம்ம ஆதி போட்டோயை பார்த்ததும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு, நான் கூட நல்ல கெத்தான பையன், நல்ல பையன் நினைச்சேன். ஆனா அவனும் இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல வீக்கா தான் இருந்திருக்கான். இதுக்கு நம்ம ரேணு எவ்வளவோ பெட்டர்ல. கேப்ல அவளுக்குலாம் சர்டிபிகேட் கொடுக்காத, அவளை பிடிக்காது இவனுக்கு, அதனால தப்பிச்சிட்டு இருந்தா. இந்த பொண்ணு காலேஜுக்கு வந்து 1 இயர் இருக்குமா? இப்ப செகண்ட் இயர் தானே, அதுவும் யூஜி. நாமெல்லாம் இதே காலேஜ்ல 6 வருஷமா குப்பை கூட்டிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு ஆதிக்க மேல ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்கு. எல்லாத்தையும் நடத்தி காட்டியிருக்கா பாத்தியா? டாடி எல்லாம் என்ன திட்டு தெரியுமா? தெரியாதனமா இப்படி ஒரு காலேஜ்ல கொண்டு சேர்த்துட்டான் அப்படின்னு. இது மட்டும் யூஜியா இருந்துன்னு வச்சுக்கா, பிஜில என்ன கண்டிப்பா வேற காலேஜ் தான் சேர்த்திருப்பாங்க. என்ன சொல்லனே தெரியல. அதுவும் ஸ்காலர்ஷிப்ல தானே படிக்கிறா. ஆமா, ஒருவேளை ரேணு பார்த்த வேலையா தான் இருக்குமோ இது. 2 பேரையும் அசிங்கப்படுத்தணும்னு அவ கூட பண்ணிருக்கலாம். ஆனா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு அப்படியே இந்த மேனேஜ்மெண்ட் பூசி மொழிகிட்டாவ பத்தியா? அப்பா தான் சொன்னாங்க, அன்னைக்கு நைட் இங்க பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போயிருக்காவ. போலீஸ் ஸ்டேஷனா? ஆனா பேப்பர்ல விஷயம் தெரிஞ்சு போலீஸ்காரங்க காலேஜுக்கு வந்ததா எல்லாம் போட்டிருக்கான். அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு ஸ்டேஷன்ல இவங்க 2 பேரையும் பார்த்ததா எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாவ. ஒண்ணுமே விளங்கல. அவன் அப்படி போட்டிருக்கான், இவனுக்கு எப்படி சொல்றாங்க? 1 இயரை தான் அவனை இவளுக்கு தெரியும், அதுக்குள்ள அவளையே கொடுக்குற மாதிரி. ஆனா ஒண்ணு அனாமிகா, 6 வருஷமா இந்த காலேஜ்லயே படிக்கும், நமக்கெல்லாம் கூட ஒரு தைரியம் இல்ல. அதெல்லாம் கை வந்த கலல எல்லாராலையும் எல்லாம் முடியுமா என்ன? நேத்துதான் இந்த காலேஜுக்கு வந்திருப்பாவ, அவையெல்லாம் நடத்திடுவாவ. ஆனா ஒண்ணு அனாமிகா, 2 நாள் முன்னாடி நம்ம காலேஜ் லைப்ரரியில சரியான காதல் தடுக்குடுதான் போல. லைப்ரரியை பத்தி எல்லாம் பேசியவ, அதுவும் 2 நாளைக்கு முன்னாடின்னு. யாரை பத்தி பேசியவன் தெரியலையே. அது காதல் சடுகுடு கிடையாது, நேத்து ராத்திரி. அம்மா, நேத்துக்கு இல்ல, நேத்துக்கு முந்தின நாள் இல்ல. ஆமா பத்தியா, அதுக்கு பாட்டு எழுதாம விட்டுட்டாங்களே. யாரை பத்தி பேசுறாங்க? பிஜில ரேணு அக்கா மட்டும் தானே நம்மளை பார்க்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த அக்கா மருவெல்லாம் தேவையில்லாம எதுவும் பேச மாட்டாங்க. இன்னைக்கு என்ன புதுசா? நமக்கு என்னவே யாரை பத்தியாவது பேசிட்டு போட்டோம், நம்ம கிளாஸுக்கு போலாம். போயிட்டாலாம்? ஆமா போயிட்டா. எவ்வளவு தைரியம் பாரு, காலேஜுக்கே வந்திருக்கா பாரு. எனக்கு அதான் ஷாக்கா இருக்கு, ஒருவேளை பேப்பர் படிச்சிருக்க மாட்டாளோ? நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆதியே இன்னைக்கு காலேஜுக்கு வர மாட்டான், அப்படியே காலேஜுக்கு வந்தாலும் கிளாஸுக்கு வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அனமி, இந்த பொண்ணு அந்த மாதிரி பட்டவள மாதிரியா இருக்கு. ஆதிய மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் கிடைச்சா யாரு விடுவான்? அதுவும் சான்ஸ் கிடைச்சா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவன் அவளை விடுவான்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி அவன் பண்ணதில்ல. நம்ம ரேணு பண்ணாததான், லைப்ரரிக்குள்ள அடைச்சு போட்டு உள்ளது இல்லாததெல்லாம் சொல்லி எப்படி மாட்ட வச்சான் பாத்தியா? அவதான் அசிங்கப்பட்டு போனான். அவளாலே முடியாதது இந்த பொண்ணு கைக்குள்ள போட்டுட்டா பாரு. இனிமே என்ன, அவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரி. தஸ்பில் அடிச்சுட்டு கிளம்பிடுவோம். ஆமா ஆமா. அறிவு கட்டவன, நீ என்னது காலேஜுக்கு வந்த இப்போ? எனக்கே வந்துட்டு இருக்கும் போதுதான் விக்கி ஃபோன் பண்ணி நியூஸ் சொன்னான். கனிக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோன் அட்டன் பண்ணலையா, சைலண்ட்ல போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுபுறம் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவ தங்கச்சி அட்டன் பண்ணி காலேஜுக்கு கிளம்பிட்டான்னு சொன்னான். பைக்கை எங்கேயும் நிப்பாட்டாம அப்படியே வந்துட்டேன். மச்சான், பிரச்சனை என்னன்னு தெரியாம கனி காலேஜுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இப்பதான் நம்ம கிளாஸ் பொண்ணுங்க வரத்தை எடுத்துட்டாளுங்க. என்னடா சொல்ற? நம்ம கிளாஸ் பொண்ணுங்களா? அந்த குரங்கு கூட்டங்க தான். அவளுங்களுக்கு என்னவா இப்போ? ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாளுங்க. கனிக்கு என்ன பேசுறாளுங்கன்னு புரியல. பேப்பர் நியூஸ் தெரிஞ்சாதானே இவளுக்கு உங்களை பத்தி தான் பேசுறாளுங்கன்னு புரிஞ்சிருக்கான். பாத்துருக்க மாட்டாவ போல மச்சான், அப்படியே கிளாஸுக்கு கிளம்பிட்டா. அறிவு கட்டவனே, நிப்பாட்டி வீட்டுக்கு போன்னு சொல்லிருக்கலாம்ல. நான் எப்படி இல்ல சொல்ல முடியும்? அந்த வானரங்க கூட்டம் வேற அதுலதான் நின்னுது. இப்ப நான் போய் ஏதாவது சொன்னா என்னைய வச்சு ஏதாவது தப்பா சொல்லுவாளுங்க. நீ கிளாஸ்ல போய் அவளை பாரு, பாத்துட்டு உடனே வீட்டுக்கு கொண்டு விட்டுரு. இவன் ஒருத்தி. சத்தியமா சொல்றான் தான், ஒருவேளை என் மேல இந்த கோவத்துல அவளை கொன்னுட்டு வான்னு சொல்லியிருப்பாங்களே தவிர கண்டிப்பா ஒரு பொண்ணா இருந்துட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டு வான்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுல என்னோட தப்பும் இருக்கு. இத்தனை வருஷமா அவங்க ஆதிக்காகவே இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நடுவில் நான் வந்து அவங்க ஆசையெல்லாம் கலைச்சு விட்டது ஏன் தப்பு தானே? தெரிஞ்சோ தெரியாமலோ இதுல என் மேலே மிஸ்டேக் இருக்கு. என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்ததுக்காக தான் நான் இங்க வந்தனே தவிர ரேணுகாவை அரெஸ்ட் பண்ணணும், ரேணுகாவை பழி வாங்கணும் நான் இங்க வரல. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா டி? நம்ம பழக ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் தான் ஆகுது. என்னாலேயே நீங்க இல்லாம இருக்க முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கும்போது உங்களை நினைச்சிட்டே இருக்காங்க. திடீர்னு உங்க லைஃப்ல நான் வந்தது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும். அதனாலதான் இவ்வளவு பண்றாங்க. நீங்க வேற சுத்தமா உங்களை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப என்னங்கற? கேஸ்லாம் வேண்டாம் டி, அதான் வார்ன் பண்ணிட்டாங்க எல்லாம். நீங்க சொன்னீங்கன்னு நான் இங்க வரைக்கும் வந்திருக்கேன் எல்லாம். இதுக்கு மேல இதை கண்டினியூ பண்ண வேண்டாம். நீங்க சொன்னதை நான் கேட்டு இவ்வளவு தூரம் வந்தேங்களா? நான் சொல்றது நீங்க சரி, உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணு. அதான் நான் கேஸ்லாம் கொடுக்கல.
இந்த பிரச்சனையை இதோட முடிச்சிடலாம். நீ வேணா பாரு, வெளியே போய் உனக்காக வேற யாரும் பேச மாட்டாவ. நாங்க எல்லாரும் உன்னை உள்ள தூக்கி வைக்கணும்னு தான் சொல்லுவோம். ஆனா கனி மட்டும்தான் உனக்காக பேசுவா. ஏய், என்ன ஆதி? என்ன ரொம்ப நல்லவள மாதிரி பவ்யமா பேசுற? இப்போ உனக்கு சந்தோஷமா? உன் பிளான் எல்லாம் நடந்துட்டுல? ஏன் பிளானா? ரொம்ப அப்பாவி மாதிரி பேசாத. எங்க 2 பேரையும் கேவலப்படுத்தணும் தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ண. என்ன அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா அது சரி, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா எந்த தப்புமே பண்ணாத அந்த பொண்ணு இப்படி எல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க? நீலாம் நல்லா இருப்பியா? எனக்கு எதுவுமே புரியல ஆதி. புரியலையா? இப்ப புரிய வைக்க வேண்டிய உனக்கு. இதுக்கு மேல நீ உயிரோட இருக்கிறது யாருக்கும் பிரயோஜனம் இல்ல. என்னாச்சு? என்னாச்சா? அன்னைக்கு இங்க நடந்த விஷயத்த எப்படி மாத்திருக்க நீ? எப்படி போட்டோ எடுத்து பிரஸ்ஸுக்கு அனுப்பியிருக்க பத்தியா? நானா? வேற உங்க அப்பனா வந்து போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான். இப்ப எதுக்கு டாடி பத்தி எல்லாம் பேசுறீங்க? உனக்கு எனக்கு தானே பிரச்சனை. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட தானே நேரா மோதணும். அன்னைக்கு அவ்வளவு பெரிய பிரளயத்தை நடத்தி வச்சதே நீதான். எல்லாத்தையும் பண்ணிட்டு பழமொழி சொல்லுவாங்க பத்தியே பெரியவங்க, பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி இருக்கு. நீயே ஸ்கெட்ச் போட்டுட்டு எப்படி உன்னால எல்லாம் இந்த மாதிரி யோசிக்க முடியுது? பேப்பர்ல உங்க 2 பேர் போட்டோ வந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஆதி. அது எப்படி உனக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கும்? அன்னைக்கு அந்த பிளான் போட்டதே நீதானே. சத்தியமா எனக்கு இந்த பேப்பர் நியூஸுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டேன். உன்ன ஆதித்யா, வாங்க சார், உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். ஏன்னா மண்டை கிறுக்க ஏதாவது பிடிச்சிருக்கா என்ன? உன் வயசு பொண்ணு உன் கிளாஸ்ல படிக்க பிள்ளை எகிரிட்டு போறேன் அடிக்கிறதுக்கு. சார், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். அப்பவே இவளோட சுயரூபம் என்ன நான் காட்டியிருப்பேன். நீங்க எல்லாருமே தான் படிக்க பிள்ளை அப்படி இப்படின்னு கனியை பிரெயின் வாஷ் பண்ணி, இல்லைன்னா ஸ்டேஷன்லயே இவளை நான் ஒரு வழி பண்ணிருப்பேன். இப்ப எங்களோட பேர் தானே கெட்டு போயிருக்கு. உங்களுக்கு என்ன சார், நீங்க நல்லா தானே இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன் ஆதி, நடந்ததுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ரெனு, வாயை திறக்காத. அவ்வளவு கொலை வரையில இருக்கேன் நானு. இங்க பாரு, நடந்த சம்பவத்துக்கு ரேணுகாக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பணத்தை கொடுத்து உங்க வாயை அடிச்சுட்டாவலாம்? நிறுத்த ஆதித்யா, உன் வயசு அந்த மாதிரி தான். அதுக்காக ஒரு அளவுக்கு மேல எல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்காத. ஒத்துக்கிறேன், உங்க 2 பேர் போட்டோயும் போட்டு தான் தப்பா எழுதிருக்கானுங்க. அதுக்கு எதுக்கு உடனே அவள்கிட்ட குதிச்சுட்டு போறேன்? இந்த கேடு கட்ட வேலை இவளை தவிர வேற யாராலையும் பண்ணிருக்க முடியாது. இங்க பாரு, இது காலேஜ் வேற கெடுக்கிறதுக்கு யாரோ பண்ணிருக்காங்க. உள்ளே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மூலமா தான் இது நடந்திருக்கு. எதுவும் தெரியாம வாம்பாட்டுக்கு எகிரிட்டு போற அவகிட்ட. இது என்ன புது குழப்பமா இருக்கு? அன்னைக்கு நடந்தது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நல்லா யோசிச்சு பாரு. காலேஜ் வேற கெடுக்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்காத காரணம் என்னன்னு பேப்பர்ல போட்டிருக்கான். மாறி போலீஸ்காரங்க எல்லாம் நம்ம காலேஜுக்கு வந்ததா வேற போட்டிருக்கான். நீங்க தானே ஸ்டேஷன் போனீங்க, இதுலயே உனக்கு தெரியலையா? யாருக்கு தெரியும்? இவ எந்த வேலையை வேணாலும் பண்ணுவா. இவ நினைச்சதை நடக்கலன்னு சொல்லிட்டு என்னை அவளையும் பழி வாங்குறதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம்ல. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல ஆதி. சார், இவளை நீங்க வேணா நம்புங்க. ஆனா 6 வருஷமா இவளை நான் பாத்துட்டு இருக்கேன். இவ எப்ப எப்படி இருப்பா, எப்ப பைத்தியமா மாறுவா, எப்ப நார்மலா இருப்பா, யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனா அவ எது பண்ணாலும் அவ சுயநலத்துக்காக தான் பண்ணுவா. சும்மா நிறுத்த ஆதித்யா, உன் கதையில இங்க கேட்டுட்டு இருக்க முடியாது. இது முழுக்க முழுக்க காலேஜ் பேரை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் பண்ணது. நாளைக்கு நியூஸ் வேற மாதிரி வர பாரு. பேப்பர்ல மட்டுமே வந்தது நியூஸ் சேனல்லயும் வராட்ட பாரு. உண்மையான குற்றவாளி யாரு? சார், அக்யூஸ்டே நம்ம முன்னாடி தானே இருக்கு. புரியுது, அவளால நீ நிறைய விஷயத்துல அனுபவிச்சிருக்க. ஆனா இப்ப நடந்ததுக்கு அவளுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். காலேஜ் மேல இருந்த கோவத்துல தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம வெளியே உள்ளவங்களுக்கு நம்ம காலேஜ் ஸ்டாஃபே ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது எதுவும் புரியாம நீ பாட்டுக்கு தாம் தூம்னு குதிச்சுட்டு வராத. ஏதாவது வேலை இருந்ததுன்னா வேலையை பாரு. அப்புறம் நீ தைய தக்கான்னு குதிச்சுட்டு வர்றதுக்கு இது உன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது, 2 காலேஜுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தயவு செஞ்சு இதுல நீ தலை போட்டு குண்டக்க மண்டக்கன்னு ஏதாவது பண்ணி வச்சிடாத. அது எப்படி சார், நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசலாம்? நான் சொல்றது உனக்கு புரியலையா என்ன? அடிப்பட்டது நீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு ஒருத்தன் திட்டம் போட்டிருக்கான். அவ படிக்க காலேஜ் அவளே கேவலப்படுத்துவாளாம். இவ என்ன வேணாலும் பண்ணுவா. எத்தையும் பண்ண துணிஞ்சவதான் இவா. உங்களுக்குள்ள பிரச்சனையெல்லாம் நீங்களே பாத்துக்கிடுங்க. ஆனா பிரஸ் மீடியான்லாம் நீ தலை போடாத. நடந்தது என்னன்னு நாளைக்கு எங்களால மாத்தி எழுத முடியும். ஒரு நாளும் கொஞ்சம் அமைதியா இரு. சரி, நடக்க பிரச்சனையில இதுக்கு ஒண்ணு. என்ன சேர்மனையே விலை கொடுத்து வாங்கிட்டீங்களா? இங்க பாரு ஆதி, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஓ, அப்புறம் மறந்துடாத ரேணு, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதே ஒன்னாலதான். என்னாலயே இருக்கலாம் ஆதி. ஆனா எப்போ கனி போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்காக பேசினாலோ, நான் உனக்காக தான் 6 வருஷம் பைத்தியக்காரத்தனமா இருந்தேன். எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு நானே காரணமா இருந்திருக்கேன். ஆனா கனி எனக்கு ஒரு விஷயத்த புரிய வச்சுட்டா. ஆணவத்தாலையும் கோவத்தாலையும் யார் மனசையும் ஜெயிக்க முடியாது. நான் உன் மேல ஆசைப்பட்டது உண்மைதான். உலகத்திலேயே ரொம்ப வேல்யூவான ஒண்ணு, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு காதல். அது எனக்குள்ள வந்ததும் தப்பில்ல, எனக்குள்ள இருந்தவரும் தப்பில்ல. ஆனா பணத்தாலையும் ஆணவத்தாலையும் என் சாமர்த்திய தனத்தாலையும் ஒன்று அடைஞ்சிடலான்னு நினைச்சேன்.
ஆனா இந்த உலகத்துல அன்பால மட்டும்தான் நல்லவங்க மனசுல இடம் பிடிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். மேபி கனி மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருந்தா கனியோட இடத்துல இன்னைக்கு நான் இருந்திருக்கலாம். ஏதோ சொல்லுவாங்கலாம், தப்பு பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் யாரும் மாட்டிக்க மாட்டாங்க. எப்பவுமே தப்பு பண்றேன்னா இப்ப எதுவுமே பண்ணல, ஆனா அது என் தலையில இடி மாதிரி வந்து விழுந்திருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸுங்களே என் முன்னாடி நான் தான் இதுக்கு காரணமா இருக்கேன்னு பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன் ஆதி, உன்னை லவ் பண்ணதான் உண்மை, உன்னை மறக்க முடியாததும் உண்மை. ஆனா அதுக்காக நான் உன்னை இனி கஷ்டப்படுத்த போறதெல்லாம் இல்ல. ஒருத்தங்களை உண்மையா நம்ம விரும்புறோம்னா அவங்க விருப்பத்துக்கு வழிவிட்டு விலகி போறதுதான் உண்மையான காதல். எப்படி நீ கனி மேல வச்சிருக்க லவ் ட்ரூவோ அதே மாதிரி நான் உன் மேல வச்சிருந்த லவ் ட்ரூ தான். என்ன அதை நான் வெளிக்காட்டின விதம் வேற தப்பான முறையில இருந்திருக்கலாம், ஆனா என் காதல் ட்ரூ தான் ஆதி. ஏய் இப்ப என்ன உனக்கு? உன் இது போன கான்வர்சேஷன் எல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வந்து நிக்கல. என்னால உனக்கும் கனிஷாக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. டைம் தான் வேஸ்ட். எனக்கு ஆதி கிடைக்காததுக்கு காரணம் நான் தான். என்னோட பிஹேவியர்னால தான் நான் ஆதி இழந்துட்டேன். எப்படில இவ்ளோ நடந்திருக்கோம்? எல்லாம் அந்த ரேணுக்கு இருக்கி பார்த்த வேலையா தான் இருக்கும். இல்ல கையல், ரேணுவா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன் உன்கிட்ட வந்து சொன்னால என்ன? சரி நல்லா யோசிச்சு பாரு. ரேணுக்கு ஆதி வேணும். யூஜி படிக்கும்போது லைப்ரரிக்குள்ளாடி ஆதியை பூட்டி போட்டு அவங்களுக்குள்ளாடி எல்லாம் நடந்த மாதிரி அவளையே கேவலப்படுத்தி அவனை கூட எப்படியாவது சேர்ந்துடலான்னு பிளான் போட்டா. ஏன்னா அவ கேரக்டருக்கு கண்டிப்பா ஆதிக்கு அவளை பிடிக்காது. அது அவளுக்கு மக்கு மண்டைக்கு புரிஞ்சதுனால தான் அவ இந்த மாதிரி பிளான் போட்டது. அப்படிப்பட்டவா கனி போட்டோவும் ஆதி போட்டோயும் பேப்பர்ல வர மாதிரி பண்ணவே மாட்டா. அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறவ எப்படி வேணாலும் பண்ணலாம். அப்படியே அவ பிளானா இருந்தாலும் கனி போட்டோ இருக்க இடத்துல அவ போட்டோ வரணும்னு தான் நினைச்சிருப்பா. வேற ஆப்ஷனே இல்ல, எல்லாரும் சேர்த்து வச்சுதானே ஆகணும். ஆனா இது அவ பார்த்த வேலையே இருக்காது. ஒருவேளை இப்படி இருக்கலாம் லானு, எப்படி அவன் நமக்கு நீ கிடைக்க மாட்டான், நமக்கு கிடைக்காதவன் வாழ்க்கையே நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்கலாம்ல. அவங்கள பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலல. அவளை பாக்குறதுக்கெல்லாம் தெரியாது, அவ செய்யும் போதுதான் தெரியும். ஆனா பாவம்ல, கனி போனை வேற அட்டன் பண்ண மாட்டேங்க. எப்படி இன்னைக்கு வரமாட்டா. எப்படியாவது மம்மி கிட்ட சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கும் லஞ்ச் டைம்ல பெர்மிஷன் வாங்கி தந்துருவாங்க. கனி வீட்டுக்கு போய் கனிக்கு ஆறுதலா ஏதாவது பேசிட்டு வருவோம். எனக்கும் பாவமா இருக்குல்ல, நடந்தது எதுவுமே பேப்பர்ல வராம என்னென்னமோ கிறுக்கி வச்சிருக்கானுங்க பாரு. மம்மி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா காலேஜ் வேற கேவலப்படுத்துறதுக்கா இருக்கும் அப்படின்னு. இதுல பாதிக்கப்பட்டது நம்ம கனி தான். ஏற்கனவே இந்த பிரச்சனையில 2 நாள் டல்லா தான் இருந்தா. இதுல இந்த பேப்பர் நியூஸ் வேற. எப்படி இதுல இருந்து வெளியே கொண்டு வர போறோம்னு தான் தெரியல. அதான் ஆதி இருக்காருல. ஏய் இவன் என்ன காலேஜுக்கு வரா? லூசா இவா? ஏய் கனி எதுக்கு காலேஜுக்கு வந்த இன்னைக்கு? ஆமா கிறுக்கா உனக்கு. நேத்துக்கு டல்லா இருந்தேன் நீ தானே சொன்ன. லீவ் எல்லாம் போட்டுறாத காலேஜுக்கு வந்துரு, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாம் ஒன்னா பேசும்போது கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு. இப்ப என்னடானா எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன். போச்சுடா, காலையில என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாதா? இல்ல இங்க என்ன நடக்குதுன்னா உனக்கு தெரியலையா? தெரியலையான்னு கேட்கும்போது தான் ஞாபகம் வருது. காலேஜுக்குள்ளாடி வரும்போது என்ட்ரன்ஸ் இருக்கலாம், வெளியே காம்பவுண்ட் பக்கத்துல பிஜி படிக்கிற 2 அக்கா மாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஏதோ சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி லைப்ரரிக்குள்ளாடி காதல் சடுகுடு அப்படின்னு எல்லாம். நான் என்ன பத்தி தான் பேசுறாங்களோன்னு நினைச்சேன். என்ன பேசுனாங்கன்னே புரியல, அதான் கிளம்பி வந்துட்டேன். அச்சச்சோ, கனிக்கு பிரச்சனை என்னன்னே தெரியல. எப்படி இவளுக்கு புரிய வச்சு இவளை வீட்டுக்கு கிளப்பி விடுறது? வர வழியில எதுக்காக எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போனாங்க? ஆண்டி ரேணுக்கா கூட ஏதாவது சண்டை போட்டாரா? இல்ல எனக்காண்டி நீங்க 2 பேரும் யாரு கூடயாவது சண்டை போட்டீங்களா? கனி நீ ஒண்ணு பண்ணு, உடனே வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு கிளம்புறா? வந்துட்டோம்ல, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். கனி எங்கேயும் போகாத, ஈரானு வரேன். இவளுக்கு இப்ப இதெல்லாம் தேவையா? நம்மளாலே அவ போட்டோ பேப்பர்ல வந்து அவளை பத்தி தப்பு தப்பா எழுதிருக்கிறது தாங்க முடியல. அவ எப்படி தாங்க போறாளோ? எப்படி சொல்ல போற? முதல்ல என்னால எல்லாம் சொல்ல முடியாதானோ? அவ வந்ததும் எப்படியாவது நடந்தது அவகிட்ட சொல்லிரு. உங்க மம்மி கிட்ட சொல்லி வேணா பெர்மிஷன் போட்டு நம்ம வீட்லயே கொண்டு விட்டுருவோம். என் கையில் நம்ம கூட இருந்தாலாவது கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாளாம். யார் அவளை பார்த்தாலும் வம்பு பண்றதுக்காகவே பேசுவாங்க. சரி அப்ப நான் அவ வந்ததும் அவளை கிளம்ப சொல்லிடுவோம். ஏனு கனி வந்தாளா? நீங்க முதல் எதுக்கு நீ காலேஜுக்கு வந்திருக்கீங்க? அவ வந்தால எங்க போனான்னு கேட்டேன். நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், நீ அதுக்கு பதில் சொல்லு. அதை விட்டுட்டு நீ என்கிட்ட கேள்வி கேட்க? யார் மேலயும் இருக்க கோவத்தை இங்க வந்து கொட்டாருங்கண்ணா. பேக் இருக்கு, அவ எங்க? ஆதி அவ ரெஸ்ட் ரூம் போனா. ஐயோ அறிவு கட்டவளே அனு, அவளை எதுக்கு வெளியே விட்ட முத? ஆமா எனக்கு வேண்டுதல் பாத்தீங்களா, அதான் உங்க ஆளை வெளியே விட்டேன். பேக் வச்சுட்டு அவ பாட்டி கிளம்பிட்டா. எதுக்கு வந்தேன்னு கேக்குறேன், நீ தானே நேத்து காலேஜுக்கு வர சொன்னேன்னு சொல்றா. என்ன நடந்ததுன்னே அவளுக்கு தெரியல. நான் போய் எப்படி சொல்ல முடியும் எல்லாத்தையும்? ரெஸ்ட் ரூம் தானே போனா? ரெஸ்ட் ரூம் தானே போனான்ல, ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் என்ன பேசணுமோ பேசுங்க. சரி நான் பாத்துக்கலாம். ஆதி லூசு இருக்க
இருக்க பிரச்சனை கம்மி பாத்தியா? அதான் கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. இந்த உனக்கு வேற வேலையே இல்ல. நகரு. நீ எங்க போற? அதான் மெண்டல் அறிவு கிட்டத்தனமா நடந்துட்டு இருக்கலாம். அவளை யாரும் எதுவும் சொல்லிட கூடாதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகுது. இனிமே அங்க இவ ரெண்டு பேரையும் வச்சு அடுத்த பிரச்சனை உருவாக்குவாவ. அதான் மார்னிங் பெல் அடிச்சாச்சுல. இப்ப எல்லாம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இவ ஒருத்தி. நகரடி. சரி வா சேர்ந்தே போலாம். சாட்சிக்கு ரெண்டு பேர் இருக்கோம்ல. மெண்டல். எப்படி மக்கா லைப்ரரியில இதுக்காகவே லைப்ரரி செலக்ட் பண்ணிருக்காவ பாரு. என்ன தாங்கவே முடியல நினைக்க. பேப்பர்ல கனி போட்டோவும் ஆதி போட்டோவும் ஒன்னா வந்ததும் என்னால சிரிப்பு அடக்க முடியல. எப்படி நின்னாங்க பத்தியா? ஆதியோட ஷர்ட்டை கழட்டி அவளுக்கு போட கொடுத்துருக்கான் பாரு. இதே மாதிரி அன்னைக்கு ரேணுகாக்கு கொடுத்திருந்தாலாவது கொஞ்சம் பிரயோஜனமா இருந்திருக்கும். லைப்ரரிக்கு ஆதிக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்ப ரேணுகா கூட அப்பயாவது பேப்பர்ல எல்லாம் வரல. இப்ப கனிக்கு கூட பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாவ போல. அவ வேற 19 வயசு பொண்ணு. அவன் மட்டும் என்ன அவ்வளவு ஹேண்ட்ஸம். பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா காலேஜுன்னு பாப்பாவளா படிக்க இடம் பாப்பாவளா பயங்கரமா பத்தி இருக்குங்கிற கன்ஃபார்ம். அப்பனா எல்லாம் முடிஞ்சிருக்குமா? சம்திங் வேற பின்ன. அப்போ இதுக்காக தான் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சிட்டு போறாங்களா? இந்த காலேஜ் என்ன ஆதியம் தப்பாவா பாக்குது? எந்த தப்புமே பண்ணாம பேப்பர்ல போட்டோ போட்டிருக்கதா சொல்றாங்க. அம்மா அப்பா எல்லாம் பாத்துருந்தா என்ன தப்பா எல்லாம் நினைச்சிருப்பாங்க. நொறுங்கிருவாங்களே. காலேஜுக்கு வந்திருக்காளாம் பாத்தியா? ஆமா, பேப்பர்ல வந்தா என்ன இங்க வந்தா என்ன? இனிமே பிரிஞ்சிருப்பாங்களா என்ன? இவன் இப்ப இங்க வந்தான். கேட்டிருந்தா வெட்டி கொன்னே போடுவானே. என்ன நேகா, பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. வலி மாதிரி வந்துட்டியா ஆதி? ரியா, இவ்வளவு நேரமா நீங்க யார பத்தி பேசிட்டு இருந்தீங்க? ஆதி சவுண்ட் மாதிரி இருக்கு. ஆதி எதுக்காக இப்ப கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்தாரு? இப்ப இது வேற பிரச்சனை ஆயிருமே. என்ன ஆதித்யா, கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம் பக்கம் வந்திருக்க? வேண்டப்பட்டவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள பாக்கிறதுக்கு தான் வந்தேன். வேண்டப்பட்டவங்களா? எங்க ரெண்டு பேரையும் தவிர இங்க யாருமே இல்லையே. நீங்களாம் நிஜமா என் கிளாஸ்மேட் தானா? ஏன் ஆதி? இல்லப்பா, எனக்கே சந்தேகமா இருக்கு. பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்துட்டு 6 வருஷமா என்ன உங்களுக்கு தெரியும்ல. வாய் கூசாம இவ்ளோ அசிங்கமா பேசுறீங்க. என்ன விடு, நான் ஒரு ஆம்பளை பையன், எப்படி வேணாலும் பேசிட்டு போங்க. ஒரு பொண்ணை பத்தி எப்படி எல்லாம் பேசுறதுக்கு வெக்கமா இல்ல? உன்கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல நேகா. சாரி ஆதி, ஜஸ்ட் பண்ணேன். எதுல எல்லாம் ஃபன் பண்ணனேன்னு உனக்கு அறிவில்லையா? நீங்களும் அந்த ரேணுவும் ஒண்ணுதான்ல? சாரிப்பா. சாரி ஆதித்யா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏ கனி, இங்க இருக்கா? கனி. கிளாஸுக்கு டைம் ஆகுது, நாங்க கிளாஸுக்கு போறோம். இவளுங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்திருப்பா. கனி, இங்க இருந்து போயிருங்க ஆதி. வெளியே வா. இப்ப வர போறியா இல்லையா? நீங்க இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. டோர் ஓபன் பண்ணு கனி. போங்க ஆதி, நீங்க இங்க இருந்து முதல்ல. கனி, வெளியே வாமா. இங்க இருந்து போயிருங்க. கனி அழாத, டோர் ஓபன் பண்ணு. நீங்க போங்க ஆதி. நீங்க நிக்கிறது யாராவது பார்த்தாலே அடுத்தது நம்ம ரெண்டு பேரையும் வச்சு தப்பா பேச ஆரம்பிப்பாங்க. வெளியே வா கனி. இப்ப நான் போனேன்னா அப்படியே தான் உள்ள நிப்ப. நீ வெளியே வர்றது வரைக்கும் நானும் போற மாதிரி இல்ல. நீ திறக்க மாட்டேல, அப்ப நானே உடைச்சிட்டு வரேன். ஓபன் பண்ண போறியா இல்லையா? எதுக்கு உள்ள பூட்டி போட்டுட்டு இருக்க? ரெஸ்ட் ரூம் தான் வந்தேன். அப்பதான் அந்த அக்கா எல்லாம் பேசிட்டு இருக்கதை கேட்டேன். நீங்க இங்க இருந்து வெளியே போங்க ஆதி. அம்மா அப்பா எல்லாம் என்ன ஆனாங்க தெரியல ஆதி. இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் போது நொறுங்கிடுவாங்க. இப்பதான் காலேஜ் சேர்மனை பாத்துட்டு வரேன். ரேணுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்ல. வேற ஏதோ காலேஜ்ல நம்ம காலேஜ் மேல உள்ள கோவத்துல பண்ணிருக்காங்களாம். அம்மாக்கு போன் பண்ணி கொடுக்குறீங்களா? மொபைல் எடுத்துட்டு வரல. இருக்கா நீ? வீட்டுக்கு வா, வீட்டுக்கு கொண்டு விடாய். எப்படி அம்மாவை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல ஆதி. பயமா இருக்கு. கனி, என்னாலதான் உங்களுக்கு இந்த கெட்ட பேரு. நீ நானும் வேறையா என்ன? உன்னால எனக்கு கஷ்டம் வர்றதுக்கு? திருமகனே திருமகனே, நீ ஒரு நாளிகை பாராய். வெண்ணிறம் புறவையில் வந்தவனே, வேல்விழி மொழிகள் கேளாய். அற்றை திங்களன் நிலவில் கொற்ற பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் திங்களன் நிலவில் கொற்றை பொய்கையாடுகையில் ஒற்றை பார்வை பார்த்தவனும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கண்டியலா? ஆதி, இங்க பாரு, இவன் என்ன வேணாலும் எழுதிட்டு போட்டு, நாம வாழ்றது நமக்காக. அடுத்தவன் நம்மளை பத்தி எழுதிட்டாங்கிறதுக்காக எல்லாம் உடஞ்சு போயிடக்கூடாது, புரியுதா? அம்மா பாலாம் நம்மள பெத்தவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. காலையில அப்பா வேலைக்கு போயிட்டாங்க ஆதி. உடஞ்சு போயிருப்பாங்க.
விடுமா பாத்துக்கலாம், வா வீட்டுக்கு போலாம். நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதை ஹக் பண்ணிட்டு தான் சொல்லுவாரா? ஆனாலும் இப்ப மட்டும் நீ சொன்னதை அவர் கேட்கணும். யாராவது ஏதாவது தப்பா பேசிடுவாவன்னு நம்ம 2 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு வந்தா அதுவும் ரெண்டும் கெட்டி பிடிச்சிட்டு நிக்குது பாரு. பத்தாததுக்கு 5 ஒக்க வர காவல். எல்லாம் நம்ம தலையெழுத்துல. எதை பத்தியும் யோசிக்காத. எல்லாரும் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதி காலையில வரும்போது கூட வெளியே அக்கமாரு எல்லாம் தப்பு தப்பா தான் பேசிட்டு நின்னாங்க. ஏதாவது பேசிக்கிட்டு போட்டு நீ வா வீட்டுக்கு கொண்டு விடிய உன்ன. இல்ல பஸ்லயே போறேன். ஆதி அண்ணி எல்லாம் உங்க வீட்டுக்கு தான் போயிருக்காங்களாம். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, சும்மா ஆறுதலா பேசிட்டு போலான்னு போயிருப்பாங்க போல. அப்பா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. நீ பேக் எடுத்துட்டு வா, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம். வந்ததும் தெரிய வேண்டாம், போனதும் தெரிய வேண்டாம். கனி, நீ கிளாஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். அனு பேக் எடுத்துட்டு வருவான். ஆதி கூட அப்படியே வீட்டுக்கு போயிரு. பிரியா வேற இல்ல இன்னைக்கு. இதுக்கு மேல நீ காலேஜ்ல எல்லாம் இருக்க வேண்டாம். பிரியாக்காக்கு சஞ்சய் அண்ணாக்கெல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் உங்க வீட்டுல தான் இருக்காங்க. இப்பதான் பிரியா ஃபோன் பண்ணா. ஆதியே ஃபோன் பண்ணி நான் கனியை கூட்டு வரேன்னு சொல்லிட்டான். பயப்படாம ஆதி கூடால வீட்டுக்கு போ. சரிக்கா. ரொம்ப அசிங்கமா பேசுறாங்களாக்கா? பேசுறவங்க பேசிட்டு போட்டும். என்ன நடந்ததுன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல வரேன். அப்ப எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் பேசுறவங்க வாயெல்லாம் எங்க கொண்டு வைக்கிறாங்கன்னு பாக்கலாம். முத கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூம்ல இருந்து நீ வெளியே போ. பேக் எடுத்து அனு கொடுப்பா. அவ அப்படியே வருவா. சரி சீனியர். என்னாலதான் ஆதியோட லைஃப் இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. பைத்திய மாதிரி யோசிக்காத கனி. ஒண்ணு நடந்துட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு என்னால ஒன்னால காரணம் காட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல. முத இங்க இருந்து வெளியே போற வழியை பாரு. என்ன சார், நாங்க எல்லாரும் இருக்கோம். நீங்க இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இத கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்கல. என்னப்பா பண்றது, 2 பொம்பளை பிள்ளையை பெத்துட்டேனே. மூத்த வாழ்க்கை கேள்விக்குறியாச்சுன்னா இளையவளுக்கும் வாழ்க்கையே இல்ல. வேலை பார்க்குற இடத்துல உன் பொண்ணு தானே எல்லாரும் கேட்டப்போ அந்த இடத்துலயே உயிர் போயிட்டு. என்ன சார், பத்திரிக்கைக்காரங்களுக்கு வேற வேலையே இல்ல. ஏதோ எழுதிட்டாங்க, அதுக்காக நம்ம பிள்ளை சந்தேகப்பட்டு இந்த முடிவுக்கு வரலாமா? என்னால தாங்கிக்க முடியலதான் தம்பி. கவலைப்படாதுங்கம்மா. என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு 1000 தப்பா பேசினாலும் என் பிள்ளை தப்பானவ இல்லன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதுக்கப்புறம் எதுக்காகமா அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் ஆட்சிக்கு பாடம் எடுக்க மேடம்? அந்த பள்ளிக்கூடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்குங்கிறதுக்காக வீடு தேடி வந்து ஆறுதலா 4 வார்த்தை பேசுது சந்தோஷம் தாம்மா. ஆனா போன உயிர் போனாதான். அதே மாதிரி இல்லாதப்பட்டவியலுக்கு யாரு காத்துல பறந்ததுன்னா போனதுதான். நடந்ததே நினைச்சு அழுதுட்டு இருக்காத வசந்தி. அடுத்து என்ன செய்யலான்னு தான் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கலாம். பேப்பர்ல வந்ததெல்லாம் விட்டு தள்ளு வசந்தி. மருமவன் பேரன் தான் பேப்பர்ல இருக்கு. இல்லாததை எழுதி வச்சிருக்குன்னு அதே சொல்லுது. இதை எப்படி மாத்தி எழுதணுமோ அப்படி மாத்தி எழுதலான்னு அதே சொன்னாச்சுலாம். என்ன இன்னைக்கு ஒரு நாள் சிரிப்பாவ, உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எல்லாரும் தலையை கோத்தி போட்டு தான் சிரிப்பாவ. ஊர்ல எல்லாத்துக்கும் தாம சிரிப்பாங்க. நம்ம நல்லா வாழ்ந்தாலும் சிரிப்பாங்க, நல்லா வாழாம போனாலும் சிரிப்பாங்க. இங்க பாருங்க, 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி பழகிக்கிடாவ. பெருசா பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா குடும்பத்து ஆளுங்க இல்லாமலே வேற இடத்துல உள்ளவங்களால பிரச்சனை வந்திருக்கு. நடந்ததே பத்தி யோசிச்சுட்டு இருக்காம நடக்க போறத பத்தி பேசலாம்ல. இனிமே என்ன நடந்தா என்ன, நடக்காத போனா என்ன? அதான் என் பிள்ளைக்கு போட்டையோட பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்திட்டான். இனிமே என் பிள்ளை நல்லவன்னு ஒவ்வொருத்தர் வீடா கதவை தட்டி தட்டி என்னால சொல்லி புரிய வைக்க முடியுமா என்ன? அடுத்தவங்களுக்காக எல்லாம் எப்பவும் வாழ முடியாது. நான் ஆதியோட அம்மா. நானே சொல்றேன், உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முழு மனசார சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் கனிதான் என் வீட்டு சின்ன மருமக. இதை யாராலையும் மாத்த முடியாது. எப்படி 2 பேருக்கு பேரும் ஒன்னா பேப்பர்ல தப்பா வந்ததோ அதே மாதிரி 2 பேருக்கு போட்டோயோட கல்யாணம்னு ஒரு நாள் வரோம். நடந்தது தூக்கி போட்டு நடக்க போறத பாப்போம். நேத்துக்கு பிறந்த மாதிரி இருக்கு. அந்த கல்யாணத்தை எல்லாம் பத்தி கனவா கண்டு வச்சிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்தது போல சேர்த்து வச்சு எல்லாரையும் போல என் பிள்ளைக்கும் கல்யாணம் எல்லாம் எடுத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பாலா போன பயலுவா இப்படி மண்ணை வாரி போடுவானுவான்னு கனவுல கூட நினைக்கல. இப்படி எழுத முன்னாடி என் பிள்ளைக்கு படிப்பு பத்தி நினைச்சானுவலாம். பொம்பளை பிள்ளை பத்தி இப்படி எழுதுனா அதுக்கு படிப்பு என்னாவும், அதுக்கு வாழ்க்கை என்னாவும், அதை எவனாவது கல்யாணம் பண்ணுவானா, எதையாவது பத்தி நினைச்சானுவலாம். கனி வா மக்களே. நடந்த பிரச்சனையை பத்தி ஒரு வார்த்தை எங்கள்கிட்ட சொல்லிருக்கலாம்ல மக்களே. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்குதியா. எங்களுக்கும் ஒரு வார்த்தை தெரியப்படுத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? தோடு மேல வளர்ந்தாச்சுலாம். இனி என்னத்துக்கு பெத்தவியல்கிட்ட எல்லாம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு மொத்தமா நீங்களே முடிவெடுத்துட்டீங்களாமக்கா. அம்மா நீங்களே என்ன நம்பலையாம்மா? உன்னைய நம்பாம போயிருந்தேன்னா அந்த ஆளுக்கு முன்னாடி நான் தூக்க மாட்டிருப்பேன். ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? பாவி பயல்வ இப்படி பேப்பர்ல இல்லாதது பொல்லாததெல்லாம் எழுதி 2 பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே கெடுக்க பாத்திருக்கானுவளே. ஆண்டி, காலேஜ் பேரை கேவலப்படுத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க. நாளைக்கே நியூஸ் மாறி வரேன்னு சேர்மனே சொல்லிட்டாரு. யாரு சொன்னாலும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வாழ்க்கையில ஒண்ணு நடந்துட்டுனா அதே தான் சொல்லி பேசுவாவ. ஊர்ல உள்ளவங்களுக்கு வாயெல்லாம் அடைக்க முடியுமா? இனிமே தண்ணி பிடிக்க போற இடத்துலயும் வாய்க்கால் வழியும் இதுதான் பேச்சு நடக்கும். பேப்பர்ல வரைக்கும் வந்திருக்கு. ஒண்ணு இல்லாமலா இப்படி எல்லாம் எழுதிருப்பானுவா. பணத்தை கொடுத்துதான் உண்மையை மறைச்சிருக்காவ அப்படின்னு சொல்லுவாவ. புரியுது ஆண்டி நீங்க சொல்றது. அன்னைக்கு மட்டும் லைப்ரரிக்கு நான் தனியா போகாம இருந்திருந்தா
இன்னைக்கு இந்த இஷ்யூ இவ்வளோ வெடிச்சிருக்காது. நடந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம். கூட காலேஜ்ல படிக்க பிள்ளை ஒண்ணுன்னு சொன்ன உடனே நீ ஆளா போனதுல உன் தப்பு இல்லமக்கா. நீ நல்ல எண்ணத்துல தான் காப்பாத்த போயிருக்க. நல்லவிய 4 பேர் இருக்காவல்னா கெட்டவியல 40 பேர் இருக்க தானே செய்வாவ. என் மேல ஏதாவது கோவம்னு என்ன 4 அடி அடிச்சிருங்க ஆண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லமக்கா. சின்னதா ஒரு வருத்தம் இருந்தது உள்ளதான். ஆனா நீ என்ன பாதிக்கப்பட்டிருக்க. உன் மொத்த குடும்பமும் என் வீட்டுல ஆறுதலா வந்து பேசிட்டு இருக்காவ. ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்திட்டு இருக்காரு. எவ்வளவு வேலை இருக்கும். அவரை என் வீட்டுக்காரருக்கு ஆறுதலா பேசியாரு. இல்லாத பட்டவியதானே பேப்பர்ல அவன் என்ன எழுதுனா என்ன, நம்ம பிள்ளை பாட பாப்பேன்னு பார்க்காம என் பிள்ளைக்காண்டி ஆறுதலா பேச வந்திருக்குதியலை. அந்த மனசே போதமக்கா. ஆண்டி என்ன இனிமே போறவிய வாரவிய எல்லாம் தப்பு தப்பா பேசுவாவ. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு போனோம். எதுக்கு கேட்டுட்டு போனோம்? இன்னைக்கு நம்ம வீட்ல ஒண்ணு நடந்ததுன்னா நாளைக்கு அடுத்த வீட்ல ஒண்ணு நடக்கும். இன்னைக்கு நம்மளை பத்தி 4 மணி நேரம் பேசியவள்னா அவியலுக்கு பேசுறதுக்கு நாளைக்கு வேற ஒரு கதை கிடைச்சோம். வேற ஒரு கதை கிடைச்சா இதை மறந்துட்டு அடுத்த கதைக்கு போவாவ. இதுதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. என் பிள்ளைக்கு படிப்பு என் பிள்ளைக்கு வாழ்க்கையும் போச்சு. என்கிட்ட சொன்னான், ஏம்மா 12ஆம் கிளாஸ்ல எப்படி பதக்கம் வாங்கினோ அதோட மேல காலேஜ்ல வாங்கிட்டு வருவேம்மான்னு சொன்னான். இப்படி நாசப்படுத்தி விட்டானுவளே. இனிமே அது காலேஜுக்கு போக முடியுமா? நான் வீட்லயே இருக்கம்மா. என்ன கனி சொன்னா வீட்ல இருக்க போறியா? என்னால இனிமே அங்க யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாதுக்கா. இங்க பாரு, இந்த வார்த்தையை நீ சொல்லுவே நான் எதிர்பார்க்கவே இல்லை கனி. ஒரு பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா? இப்போ ஒரு பிரச்சனைங்கிறதுக்காக பாதியில விடுறதுக்கு நீ நினைச்சிட்ட. நாளைக்கு உன் வாழ்க்கையில இதை விட பெரிய பிரச்சனை வரலாம். அப்ப நீ உன் சொந்த கால நிக்கணும்னா இந்த படிப்பு மட்டும் தான் உனக்கு உதவும். என்ன கிறுக்குத்தனமா பேசுறேன்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கையை பத்தி உனக்கு தெரியும். என் வாழ்க்கையில நடந்தது பத்தி உனக்கு கண்டிப்பா தெரியும். ஆதரவே இல்லாம தனி மரமா நின்னா அதுவும் எப்படி வயிற்றுல பிள்ளையோட. எனக்கு கை கொடுத்தது நான் படிச்ச படிப்பு தான் கனி. ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஊருக்காக படிக்கிறது கிடையாது. இப்பதான் நமக்கு எதுவுமே தேவையில்லைல. நம்மகிட்ட பணம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு நினைக்கலாம். நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அனாதையா நிக்க வேண்டிய நிலைமை வந்தா கூட கை கொடுக்கறது படிப்பு மட்டும்தான். இப்ப நீ சந்திச்சிருக்க இதே இடத்துல நானே இருந்திருக்கேன். ஐயோ எல்லாம் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, இனிமே நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நான் மூலையில போய் உட்கார்ந்து இருந்தேன்னா இன்னைக்கு இசையோட நிலைமை என்ன இருக்கும்? இல்ல என்னதான் யாராவது மதிப்பாங்களா? இன்னைக்கு 4 பேர் என்ன மதிக்கிற மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் எஜுகேஷன் மட்டும்தான். அதுலயும் உனக்கு எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் கனி. ஃபியூச்சர்ல என்ன நடக்க நமக்கு பிரசன்ட்ல தெரியாது கனிமா. என்ன சிச்சுவேஷன்லயும் படிப்பை மட்டும் கைவிடுற மாதிரி நினைச்சிடாத கனி. ஏன்னா நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் ஒரு நாள் நடக்கும். முடியலக்கா, என்னால இனிமே அங்க யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாது. என்ன கனி, எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சு நீயே இப்படி பேசுற? படிப்பை உடியனெல்லாம் சொல்லாத கனி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கையில அமைஞ்சிராது. இப்ப பாரு, சாராக்கு பிரியாக்கெல்லாம் ஒரு மாதிரிப்பட்ட வாழ்க்கை. வேலைக்கு போவாட்டாலும் அவங்கள காப்பாத்துறதுக்கு இருக்காங்க. ஆனா ஒரு காலத்துல உன் பெரியமா வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா? இல்ல உன் அம்மா தான் வாழ்ந்த வாழ்க்கை தெரியுமா? அன்னைக்கு நான் படிச்சு என் குடும்பத்தை பாத்துக்கிட்டேன். படிப்பு ரொம்ப முக்கிய மக்களே. படிப்பை விட்டுறேன்னு மட்டும் எந்த காலத்திலயும் முடிவெடுத்துறாத. என்ன கனி, இனிமே இப்படி பேசுவியா என்ன? அப்பா இருக்காங்க மக்களே, போய் பார்த்துட்டு வா. எவ்வளவு நேரம் தான் அங்கிள் நடந்ததே யோசிச்சுட்டு இருப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் பேசிட்டோம். எல்லார் மூலமா நடந்தது என்னன்னு அப்படியே மாத்த முடியும். முடியலப்பா. 2 பொம்பளை பிள்ளைங்க பிறந்த நேரம் ஊர்ல உள்ளவியெல்லாம் சொன்னாவ. கீழ்பட்டுக்கு 2 பொம்பளை பிள்ளைகள். எப்படி இவன் 2 பிள்ளைகளையும் நல்லபடியா வளர்த்து எப்படியாகும் ஒருத்தனுக்கு கையில பிடிச்சு கொடுக்க போறான்? அந்த அளவுக்கு வசதியும் இல்லையேன்னு சொல்லிட்டு பேசினாவ. அன்னையில இருந்து தேவை இல்லாம 1 ரூபா செலவு பண்ணாம என் 2 பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நல்லா இருக்கணும், ஊர்ல உள்ளவிய பேசிய மாதிரி என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு வாடி வாடி குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வச்சிருக்கேன். இன்னைக்கு அது வாழ்க்கையே கேள்விக்குறியா நிக்குது. ஒரு தடவை பியார் போச்சுதுன்னா போனா போனதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் காலத்துக்கு அழியாது. என்ன மாமா, இந்த காலத்துல இருந்துட்டு இந்த அளவுக்கு யோசிக்கலாமா? நாங்க எல்லாரும் கனிக்காக இருக்கோம், அப்படி விட்டுருவோமா என்ன? அப்பா, என் மேல நம்பிக்கை இல்லாமலாப்பா இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தோணி இருக்கலாமா? 2 நாள் முன்ன என்ன நடந்ததுன்னு எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல மக்களே. தெரிஞ்சிருந்துன்னா இன்னைக்கு நாங்க எல்லாம் இவ்வளவு அவஸ்தைப்பட்டிருப்போமா? நம்பல அது வேற. நான் பெத்த பிள்ளைய நான் நம்பாம இருப்பேனா? ஆனா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசும்போது எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தியன்னா என்னால அந்த இடத்துல உனக்காண்டி பேசியிருக்கவாது முடியலாம். எழுதுனதுதான், யாராலையும் மாத்த முடியாது. அங்கிள், நான் இந்த நேரம் பேசலாமான்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கனியை பிடிச்சிருக்கு அங்கிள். எனக்கு சுத்தி வளைச்சு பேசுறதுக்கெல்லாம் தெரியாது. ரொம்ப நாளாவே கனி எனக்கு பிடிக்கும். நான் இப்போ எம்இ செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 1 வருஷமா படிச்சு முடிச்சுட்டு ஏதாவது நல்ல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நானே வந்து வீட்டில் பேசலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரேன்னு நானே நினைக்கல அங்கிள். எனக்கு எப்படி என் அம்மா முக்கியமோ, எப்படி என் அம்மா மேலே எனக்கு பாசம் இருக்கோ, அதே அளவு அக்கறை பாசம் கனி மேலே இருக்கு. உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு அங்கிள். யாரோ ஒருத்தங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கே கொடுத்துருங்களேன். நீங்க எப்படி ஆசைப்பட்டீங்களோ அதை விட மேலாவே நான் அவளை பார்த்துப்பேன். என்னடா புசுக்குன்னு பொண்ணு கேட்டுட்டான். இந்த சுச்சுவேஷன்ல அவன் கேட்கறது கரெக்டுன்னு தான் எனக்கும் தோணுது. ஏன்னா கனியோட அம்மாவும் அப்பாவும் இப்போ பயந்துட்டு இருக்க ஒரே இது அவளோட படிப்பும் அவளோட வாழ்க்கையும் தான்.
அதனால அவன் பேசுறது கரெக்டுன்னு எனக்கு தோணுது. இப்போ கூட உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க அங்கிள். என்ன சொல்லணும்னுலாம் எனக்கு தெரியல. எவ்வளவு பெரிய குடும்பம். கடல்ல கிடக்க மீன் தரைக்கு வந்தா என்ன ஆகும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. நாங்க என்னைக்குமே கடல்ல கிடக்க மீன் தான். கரைக்கு வர்றதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாதுமா. என்ன சார், வசதியும் பணமும் தான் பெருசா? அதுக்கு மேல மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசு கனிக்கும் இருக்கு, இந்த வீட்ல இருக்க எல்லாருக்குமே இருக்கு. உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறதுல எங்களுக்கு ஒரு துளி வருத்தம் கூட இல்ல. இன்னும் சொல்ல போனா எங்க குடும்பத்துல யாரும் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க கிடையாது. அது எல்லாத்தையும் விட மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார். என்ன அங்கிள், ஆதிக்கு கனியை பிடிச்சிருக்குன்னு எனக்குமே தெரியும். நம்ம கனிக்கு எல்லா விதத்துலயும் ஆதி பெட்டரா இருப்பான்னு எனக்கும் தோணுது. எனக்கு, சாராக்கு, பிரியாக்கு, அதுக்கப்புறம் சஞ்சய் எல்லாருக்குமே ஆதியை பிடிச்சிருக்கு மாமா. என் அத்தைக்கே ஆதியை பிடிச்சிருக்கு. என்ன திடுதிப்புன்னு சொன்னதுனால இந்த மாதிரி யோசிக்க முடியாது அவங்களால. ஏமாமா, உங்களுக்கு விருப்பம் இல்லையா? எனக்கு என்ன சொல்றதுன்னு எல்லாம் தெரியல மாப்ள. ஆனா நாங்க கடல்ல கிடக்க மீன், அவங்க அப்படி கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லாதுங்க சார், உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. நடந்த பேப்பர் நியூஸை எப்படி மாத்தானேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஊர் வாயை மூடணும்னா நம்மளும் ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நான் வெயிட் பண்றேன் அங்கிள். எப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வருதோ அப்போ உங்க பொண்ணை எனக்கு தரதுல சம்மதம் சொல்லுங்க. எவ்வளவு டைம் பண்ணாலும் எடுத்துக்கோங்க. தம்பி, என் வீட்டுல ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் இல்ல. நாங்க ஆம்பளை பிள்ளையா நினைக்கிறது கனிக்கு அண்ணன் சஞ்சயும், அது பிறகு சாரா வீட்டுக்காரரு ரோஹித்தையும் தான். மாப்பிள்ளைக்கும் சஞ்சய்க்கும் இதுல சம்மதம்னா என் பொண்ணு உங்க வீட்டுக்கு தரதுல எனக்கும் சம்மதம். சாரிம்மா, நான் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம மாட்டுவோன்னு நான் நினைக்கவே இல்லை. என்னைக்கா இருந்தாலும் என் பொண்டாட்டி நீதான். முன்னாடியே கேட்டதுல தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரொம்ப சந்தோஷம் சார். எதுவுமே விசாரிக்காம அவங்க 2 பேர் விருப்பம் தான் என்னோட விருப்பம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? உங்க பொண்ணை நாங்க பத்திரமா பாத்துப்போம். படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. படிக்கட்டும், யாரு வேண்டான்னா? ஒரு பொண்ணுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல நல்லா படிக்கிற பொண்ணு நல்லாவே படிக்கட்டும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எல்லாம் நம்ம பேச வேண்டாம். என்கேஜ்மெண்ட்டை மட்டும் இப்பவே முடிச்சு விட்டுறலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஏற்கனவே 2 பேர் பேரும் பேப்பர்ல வந்தாச்சு. இனிமே வாய்க்கு வந்தாப்புலதான் எல்லாரும் பேச ஆரம்பிப்பாவ. அடுத்தவங்கள பேச விடாம நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது. இல்லப்பா, உங்க வீட்லயும் பெரியவங்க இருப்பாங்கல்ல. நான் என்ன முடிவு எடுத்தாலும் எல்லாருக்கும் சம்மதமா தான் இருக்கும். நானே சொல்றேன், கனி எங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி விக்கி, என்னடா கொஞ்சம் அப்செட்டா இருக்கு, வெளியே போய் நிக்கிறேன். என்ன ஆதி இங்க தனியா வந்து நின்னுட்ட? முடியல அண்ணி என்னால. என்ன ஆதி, நீயே இப்படி எல்லாம் மனசு உடைஞ்சு பேசலாமா? எப்படியெல்லாம் எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? இப்ப மட்டும் என்ன, அவங்க எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இல்ல அண்ணி, நான் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் தான் அவங்க வீட்லயே பேசணும். என் கனிய சீன் யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு விடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்ன ஆதி, இவ்வளவு நேரம் எவ்வளவு போல்டா இருந்த? இனிமே யாரெல்லாம் எப்படியெல்லாம் பேசுவாங்கன்னு நினைச்சாலே. அதெல்லாம் விட்டு தோல. இப்ப என்ன பேசிருக்காங்க? படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே கல்யாணம் பேசிருக்காங்க. இப்போதைக்கு ஊர் வாயை மூடுறதுக்கு என்கேஜ்மெண்ட் அவ்வளவுதான். எனக்கு இதுல எல்லாம் விருப்பமே இல்லை அண்ணி. ஆனா வேற வழி இல்லாம இப்ப எல்லாமே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன, அவளை விட மிச்சமா உன்னை தேத்துறதுக்கு ஆள் வேணும் போல. அவகிட்ட நல்ல தத்துவம் எல்லாம் பேசிட்டு வந்த. நான் ஃபீல் பண்ண அவளும் ஃபீல் பண்ணிடுவாள் அண்ணி. உங்க அண்ணன் எல்லாம் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய் பேசிட்டு வந்துட்டாங்க. எல்லா ப்ரூஃப்மே இருக்கு. இதை வச்சு அப்படியே பேப்பர் நியூஸை மாத்திடுவாங்க. ஏதோ சொல்றீங்க. சரி, நான் இப்ப எதுக்கு வந்தேன்னா மொபைல் கொடுக்குறியா? ஆ அவசரத்துல மொபைல் எடுக்காம வந்துட்டேன். ஏற்கனவே லேட் ஆயாச்சு, இன்னமும் லேட் ஆயிரும். அமிர்தா மேம் கிட்ட சொல்லி இசை அவங்க வீட்டுக்கு கூட்டு போக சொல்றேன். இங்கேருந்து நம்ம கிளம்பும் போது அவளை எடுத்துக்கலாம்ல. சரிங்க அண்ணி.